ஹார்திக் பாண்டியா எல்லை மீறின முடிவுகளை எடுக்கிறாராருன்னு ஆகாஷ் அம்பானி, ஹனுமா விகாரி, எம்ஐ ஃபேன்ஸ்னு எல்லாருமே கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. நேத்து நடந்த எம்ஐ விசஸ் எல்எஸ்டி மேட்ச்ல எல்எஸ்டி 203 டார்கெட் கொடுத்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சேசிங்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச் லாஸ்ட் 2 ஓவர்ல 29 ரன் எடுக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியாம திலக் வர்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது 19வது ஓவர்ல ஹார்திக் பாண்டியா திலக் வர்மாவை கூப்பிட்டு நீங்க ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போயிடுங்க திலக்னு சொல்லி வெளியே அமுச்சு விட்டாரு. அப்போ அடுத்து யார் தான் வரப்போறான்னு அடுத்து வந்த மிச்சல் சாண்டரும் ஒரு பெரிய பேட்ஸ்மேன் இல்ல. லாஸ்ட் ஓவர்ல 22 ரன் தேவை டீம் வின் பண்றதுக்கு. சாண்டருக்கும் ஸ்ட்ரைக் தராம எல்லா பாலையும் நம்மளே ஃபேஸ் பண்ணணும்னு 9 ரன் மட்டுமே அடிச்சாரு ஹார்திக். இதனால 12 ரன் வித்தியாசத்துல நேத்தி எம்ஐ லாஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி யார் சொல்றதையும் கேட்காம டீம் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது தப்பான முடிவு எடுத்த ஹார்திக் மேல கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து ஃபேன்ஸ் வரைக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேத்தி மேட்ச்ல எம்ஐ பவுலிங் பண்றப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒரு சின்ன டைம் அவுட் கேப்ல பிளேயிங் லெவல்லே இல்லாத ரோஹித் சர்மா கிரவுண்டுக்குள்ள வந்து ஹார்திக் பாண்டியா கொடுத்த அறிவுரைனால நிக்கோலஸ் பூரன் அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா ஸ்லோவா பால் போடுங்க ஹார்திக்னு சொன்னதுனாலதான் விக்கெட்டே விழுந்துச்சு. சோ உண்மையான கேப்டனே ரோஹித் சர்மா தான் அவங்களோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க.